அந்த குச்சேலர் பண்ண பாக்கியம் என்னன்னா பட்டதிரி மேல வர்ணிக்கிறார். பவத சதீர்த்தியதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே. குருவாயூரப்பா, பவதஹா உனக்கே சதீர்த்தியதாம் கதஹா. சதீர்த்தன்னா சக மாணவர், கிளாஸ்மேட்னு அர்த்தம். சதீர்த்தியதாம் கதஹா, குருவாயூரப்பா உனக்கே சக மாணவராக கிளாஸ்மேட்டா இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். எங்கே? சாந்தீபனி மந்திரே. சாந்தீபனிங்கிற ஆச்சாரியன் உஜ்ஜைன்ல அவருடைய பாடசாலையில் தான் கண்ணனும் பலராமனும் பயின்றார்கள். அந்த பாடசாலையில கிருஷ்ணன் 64 நாள் பயின்றான். 64 நாள்லயே ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று தேர்ந்தான். ஒரு நாளைக்கு ஒரு கலை, 64 நாள் 64 கலைன்னு கற்று தேர்ந்தான். அந்த சாந்தீபனி குருகுலத்தில் நீ படித்த காலத்தில் சாந்தீபனி மந்திரே இவரும் பவத சதீர்த்தியதாம் கதஹா உனக்கு சகமானவராக படிச்சிருக்கார். அப்ப எவ்வளவு நாள் பழக்கம்னா 64 நாள் பழக்கம். கிருஷ்ணனுக்கும் குச்சேலருக்கும். அவர் 12 வருஷம் குருகுல வாசம் பண்ணி படிச்சார். அவர் 12 வருஷத்துல என்ன படிச்சாரோ அது 64 நாள்ல கிருஷ்ணன் படிச்சு முடிச்சுட்டான். அப்ப அந்த 64 நாள் 2 பேருக்கும் பழக்கம் இருந்தது. அந்த குச்சேலர் யாருன்னா த்விஜகா. பட்டத்திரி சாதிக்கிறார், த்விஜன்னா இருபிறப்பாளன் அர்த்தம். ஜானா பிறப்பு, த்விஜகா என்றால் இருபிறப்பாளன். அதாவது அந்தணர் முதல்ல தாயின் கர்ப்பத்திலேருந்து ஒரு முறை பிறக்கிறார், அது முதல் பிறப்பான். அதுக்கப்புறம் பூணல் போட்டு காயத்ரி உபதேசம் வாங்குறாரே அது 2வது பிறப்பு. அதனால த்விஜகா 2 பிறப்பு உள்ளவர். மொத்தம் 3 பேருக்கு த்விஜகான் பேரு. பல்லுக்கும் த்விஜகான் பேரு, பறவைக்கும் த்விஜகான் பேரு, அந்தணருக்கும் த்விஜகான் பேரு. பல்லு ஏன் த்விஜகா? அதுக்கும் 2 பிறப்பு. முதல்ல பால் பல்லுன்னு வரும், அது விழுந்துடும். அப்புறம் நிரந்தர பல் வரும், அதனால பல்லும் த்விஜகா. பறவையும் த்விஜகா. ஏன்னா பறவை இருக்கே அது முதல்ல முட்டையா வந்து பிறக்கும், முட்டை உடைஞ்சு குஞ்சு வரும், த்விஜகா. அந்தணனும் த்விஜகா. என்ன காரணம்னா இவனும் தாய்மடியிலேருந்து முதல்ல ஒரு முறை பிறந்துடுறான், அப்புறம் பூணல் போடும் போது 2வது முறை பிறக்கிறான், அதனால த்விஜகா.